வணக்கம். நான் அக்குபஞ்ச வைத்திய தினேஷ். வயதானாக சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், அந்த அடிக்கடி சிறுநீர் போகிற பிரச்சனை. சிறுநீர் அடக்கில்லாமல் இருக்கும். இரவில் 4-5 தடவை வந்து பாத்ரூம் கிளம்பி போய் கொண்டிருப்பினோம். இதால் அவைகளுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், ஒழுங்காக நித்திரை இருக்காது. ஒழுங்காக நித்திரை கொள்ளாதால் அதால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். இப்போ அடிக்கடி யூரின் போகுதுன்னு சொன்னால் அவங்க அந்த செக்ஸ் சக்கரம் இறுகி இருக்கு. தொப்புளுக்கு கீழே கொஞ்சம் 4 விரல் கீழே பார்த்தோம்னு சொன்னால் அந்த பியூபிக் ஹேர் ஆரம்பிக்கிற இடத்துக்கிட்ட பியூபிக் போண்ட சுப்பீரியர் பார்டரோட ஒரு சக்தி சக்கரம் இருக்குது. இதை நாங்கள் செக்ஸ் சக்கரம்னு சொல்கிறது. இது இறுகி இருந்தால் அடிக்கடி சிறுநீர் போகும். அது அதுலேருந்து வர கரண்ட் தான் எங்களை சிறுநீர் பைக்கு தேவையான கரண்ட்டை சப்ளை பண்ணி கொண்டிருக்கும். அது போதிய அளவுக்கு கரண்ட்டை சப்ளை பண்ணாட்டி, போதிய அளவுக்கு அதுக்கு எங்களோட சிறுநீர் பைக்குரிய சக்தியை கொடுக்காட்டி அந்த சக்தி சக்கரம் சிறுநீர் பை வந்து சிறுநீரை கூடிய அளவு நேரத்துக்கு தேக்கி வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். சிறுநீர் பைக்கு சிறுநீரை கன நேரத்துக்கு தேக்கி வைக்கலாட்டி அது என்ன சொல்லும், சிறுநீரை வெளியேற்ற சொல்லும். அதான் எங்களுக்கு அந்த உணர்வு வரும். அந்த இறுக்கி தசைக்குரிய சக்தியெல்லாம் போதாமல் இருக்கும். இப்போ அடிக்கடி அதை என்ன செய்யுமெண்டா சிறுநீரை வெளியேற்ற சொல்லுவோம். ஏன்னா அந்த சிறுநீர் பையில் தேக்கி வச்சிருக்கணுமெண்டா அந்த சிறுநீர் பைக்கு கீழே 2 இறுக்கி தசைகள் இருக்கும். அப்படி கையால் அப்படி பொத்தி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருக்கும். இப்போ அது விடுபட்டால் தான் எங்களுக்கு சிறுநீரை வெளியில் வரும். சில நேரம் இது துப்புரவாக வேலை செய்யாமல் போயிடும். சிறுநீர் போகணும்னு நினைச்சாலும் போகாது. அப்படியான பிரச்சனையும் மகளுக்கு வராது. அதுக்கும் இந்த சக்தி குறைவாக இருக்காங்க காரணம். சிறுநீர் போக இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டால் உடனே சிறுநீர் போகும். அங்கே தான் பிரச்சனை இருக்கும். அதுக்குரிய கரண்ட்டை அந்த சக்கரத்தை செயல்படுத்த அதுலேருந்து கூடுதலான கரண்ட் போனோன்னா அந்த இறுக்கி தசை வேலை செய்ய தொடங்கும். சிறுநீர் வெளியே இப்போ அடிக்கடி சிறுநீர் போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஊசி அந்த இடத்துக்கு அடித்து விட்டால் சரி. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு நீரில் அந்த இடத்துக்கு அடித்தா அந்த சக்கரம் படிப்படியாக வேகம் எடுக்க தொடங்கும். அதுக்கு பிறகு அந்த சிறுநீர் பிரச்சனை இருக்கும். இது அக்குபஞ்சர் சிகிச்சை மூலம் அதை முழுமையாக நாங்கள் சுகப்படுத்தலாம். அடுத்தது உணவு மருத்துவம். இந்த உணவு மருத்துவத்தில் இதை குணப்படுத்த பல வழிகள் இருக்குது. அதில் இப்போ உங்களுக்கு தற்சமயம் கிடைக்கக்கூடியது இந்த கருத்த கிரேப்ஸ். வெளிநாட்டிலேருந்து வர்றது தானே, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிரேப்ஸ் இது வந்து இந்த பெட்டியில் வரும். இந்த டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாக்ஸில் வருது. 1/2 கிலோ 1400 விற்கணும் யாழ்ப்பாணத்தில். இப்போ இதை நீங்கள் வாங்கி ஒரு சிறங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அது நல்லா கழுவணும். 3-4 தடவை கழுவணும். அதில் மருந்து அடிச்சிருப்பினோம். அந்த மரம் வந்து விஷத்தன்மையான மருந்துகள்லாம் அடிக்கிற அந்த பூச்சிகள் தாக்காமல். அப்போ அந்த விஷம் அதில் இருக்கும். அதை நீங்கள் நல்லா கழுவணும். ஒரு 3-4 தடவை நல்லா கழுவணும். கொஞ்சம் சுடுதண்ணியில் கழுவுனீங்களா நல்லா அப்படி கழுவி போட்டு அதை நீங்கள் சாப்பிடலாம். முழுக்க அப்படியே சாப்பிடணும். தோல் சதை எல்லாம். விதை இருக்காது. அநேகமாக விதையில்லா கிரேப்ஸ் தானது. அது உங்களுக்கு அந்த அடிக்கடி சிறுநீர் போகிற பிரச்சனையை அது சாப்பிட்ற நேரங்களும் இருக்காது. உணவு மருத்துவம் நீங்கள் உணவு சாப்பிட்ற நேரத்தில் அது சுகமாக இருக்கும். அப்போ கிரேப்ஸ் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இரவில் சாப்பிட்டு படுத்திங்கன்னா ஒரு 6-7 மணித்தியாலும் நல்லா நித்திரை கொள்ளலாம். அடிக்கடி யூரின் போகாது. சாப்பிடாத நேரங்கள்லாம் அப்படி இருக்காது. கிரேப் சாப்பிடாத நேரத்துலேயும் நிரந்தரமாக அவ்வளவு சுகப்படுத்துவதை விட எங்களோட சுரபி கிளினிக்கு வந்தீங்கன்னா அங்கே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யக்க நல்லா சுகமாகும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோட நாங்கள் பிராணிக் ஹீலிங்ன்ற ஒரு எனர்ஜி மருத்துவத்தையும் பயன்படுத்துகிறோம். அதுவும் இதை சுகப்படுத்தும். அதோட இன்னும் ஒரு உணவு மருத்துவம் இருக்குது. அது சோளம். இரவு நீங்கள் ஒரு சோள பொத்தியை சாப்பிட்டு படுத்திங்கன்னா அதை கொஞ்சம் அவிச்சு போட்டு அதை சாப்பிட்டு படுத்திங்கன்னா அது உங்களுக்கு சிறுநீரை கட்டுப்படுத்தும். சிறுநீர் அடிக்கடி போகிற பிரச்சனையை சுகப்படுத்தும். சோளம் கிடைக்காட்டி நீங்கள் சோள பொரியும் சாப்பிடலாம். கடையில் அந்த வறுக்கிற சோளம் இருக்குது. அதை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வறுத்து போட்டு கோன்னு சொல்லுவோம். பாப்கார்ன் விற்கிற இடங்கள்லையும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். கடையில் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருக்க பாப்கார்னை சாப்பிடாங்க. அது அவ்வளோக்கு நல்லா இருக்காது, வேலை செய்யாது. நீங்கள் புதுசாக தயாரித்து சாப்பிடலாம். அல்லது இயற்கையான அந்த சோளப்பத்தி வாங்கி அவிச்சு சாப்பிடும். இதுவும் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் போகிற பிரச்சனையும் கட்டுப்படுத்தும். சுகர் கூடுறதையும் கட்டுப்படுத்தும். சோளம் நீங்கள் வேறு உணவோடு சேர்த்து சாப்பிட்டா சுகர் கூடும். தனியாக சாப்பிட்டீங்கன்னா பெரும்பாலும் சுகர் கூடாது. சிறுநீரையும் கட்டுப்படுத்தும். அது மாதிரி கிரேப்ஸும் வந்து நீங்கள் சுகர் வருத்தம் உள்ளாக்கள் ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது சுகர் கூடுதா இல்லையான்னு சொல்லி. ஆனால் சிறுநீர் பிரச்சனை உள்ளாக்கள் நல்ல வடிவாக சுகமாகும். சுகர் வருத்தம் உள்ளாக்கள் ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு சுகர் கூட இல்லைன்னா தனியாக கிரேப்ஸ் மட்டும் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா சுகர் கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் மாச்சாப்பாடுகளையும் பழங்களையும் சேர்த்து சாப்பிடக்கான சுகர் கூடுறது. இப்போ பிலாப்பழம் எல்லாம் நல்ல ஒரு உணவு. நல்லா நித்திரை வரும். பிலாப்பழம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் பிலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா சுகர் கூடும். தனியாக பிலாப்பழம் மட்டும் ஒரு டிஷ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பிலாப்பழம் சாப்பிட்ற நேரம் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. கொஞ்சம் குடிக்கிறேன்னா வெந்நீர் குடிக்கலாம். அப்போ அப்படியே நீங்கள் தனியாக அதை சாப்பிட்டாக்கா அது வேலை செய்யும். நல்லா பழுத்த பிலாப்பழம் தான் அரைகுறையாக பழுத்த பிலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அது வாயு பிரச்சனைகளும் உண்டாக்கும். இந்த மாதிரி இயற்கையான மருத்துவ முறைகளையும் நாங்கள் கடைப்பிடித்து எங்களோட நோய்களிலிருந்து விடுபடலாம். எல்லா விதமான
நோய்களுக்கும் அக்குபஞ்சரில் முழுமையான சிகிச்சை இருக்குது. எந்த நோயாக இருந்தாலும் கேன்சர் முதல் கொண்டு எந்த நோய்க்குமே அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட். இப்படி பிரச்சனை உள்ளாக்கள் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நான் வழியாக சுகப்படுத்தி விடுவேன். நன்றி, வணக்கம்.